பதுவை அந்தோனியாருடைய 15 வயது வரைக்கும் அவருடைய வரலாற்று பின்புலங்களை நாம் பார்க்க வேண்டும். எனவே அந்தோனியாரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. தெரிந்ததெல்லாம் அப்பத்தா சொன்னது, ஆயா சொன்னதுதான். போய் மெழுகுதிரி வச்சு, ஊதுவத்தி வச்சு, எண்ணெய் வச்சு வேண்டிக்கிட்ட அப்படின்னா உனக்கு எல்லாம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை முக்கியம்தான். இப்பொழுது நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், அந்தோனியாருடைய பதுவை அந்தோனியாருடைய பின்புலங்கள் நமக்கு தெரிய வேண்டும். போர்ச்சுகல் எனப்பட சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே லிஸ்பன் மாநகரத்திலே பிறந்தவர் தான் புனித பதுவை அந்தோனியார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாநகரிலே, அந்த போர்ச்சுகல் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒன்று நடக்கும். என்ன அதிசயங்கள் என்றால், அந்த நாட்டில் அனைவருமே தேவ அன்னைக்காக தங்களுடைய நாட்டை ஒப்பு கொடுப்பார்கள். அவருடைய வரலாற்று பின்புலத்தை பார்த்தோம் என்றால் சற்று நம்மையே மலைக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த போர்ச்சுகல் நாட்டை என்ன சொல்வார்கள் என்றால், இது மரியாவின் நிலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நாடு இருந்தது. அந்த நாட்டிலே 1139ஆம் ஆண்டு அல்போன்சோ ஹென்றி என சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன் இருந்தான். அவன்தான் அந்த போர்ச்சுகல் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். நல்ல மனிதர், தேவ அன்னையின் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருந்தவர். போருக்கு செல்லும் போது அனைவரும் நாம் தேவ அன்னையை அழைத்து செல்ல வேண்டும், நம்மை ஆழ்வது, இந்த போர்ச்சுகல் தேசத்தை ஆழ்வது நான் அல்ல, மாறாக தேவ அன்னை, நாடே அவரது அன்னைக்கு ஒப்பு கொடுத்துதான் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக தேவ அன்னையின் பாதத்தில் தான் அந்த அரச கிரீடமும் செங்கோலும் தேவனின் பாதத்தில் வைத்து அன்னைதான் எங்களை அரசாட்சி செய்கிறார் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு அரசன் தன்னுடைய கிரீடத்தையும் செங்கோலையும் கலட்டி அன்னையினுடைய பாதத்திலே வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். தேவ அன்னைக்கு மட்டும்தான் அங்கு ஆலயங்கள் எல்லாம் உண்டு. நமக்கு இங்க இப்ப அந்தோனியார் ஆலயம், சவேரியார் ஆலயம், அப்புறம் இப்படி பல ஆலயங்கள் இருக்கிற மாதிரி போர்ச்சுகல் தேசத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு அன்னைக்கு மட்டும்தான் ஆலயம் உண்டே தவிர வேறு யாருக்குமே ஆலயம் இல்லை என்பதுதான் அந்த போர்ச்சுகல் தேசத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, கோயிம்பிரா பல்கலைக்கழகம் ஒன்று உண்டு போர்ச்சுகல் தேசத்துல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கூலுக்கு உள்ள நுழையணும் அப்படின்னா அங்கே அவங்களுடைய விழுமியங்களை சொல்லுவாங்க, ஒழுங்குமுறைகள். அதே போல அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் அப்பொழுது சேர வேண்டும் என்றால் உள்ளே நுழையும் போது அன்னையினுடைய வரலாறுகளையும், அன்னை பாவ மாசு இன்றி இந்த உலகத்தில் பிறந்தார் என அந்த சத்திய அறிக்கையிட்டு அதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த கல்லூரியிலே ஒவ்வொருவருக்கும் நுழைவுச்சீட்டு கிடைக்கும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வரலாறாக இருக்கிறது. அந்த பல்கலைத்துடைய பெயர் தான் கோயம்பரா பல்கலைக்கழகம் என சொல்லப்படக்கூடியது. எனவே அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த கல்லூரியிலே நுழைவானது ஆரம்பிக்கும். ஒவ்வொருவரும் அன்னையின் மீது பக்தி கொண்டு வந்தால் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்பதுதான் அன்றைய நாட்டினுடைய ஒரு சட்டமாக இருந்ததனால் அந்த பல்கலைக்கழகத்தில் நுழையும் போதே அன்னையின் மீது அளவற்ற நம்பிக்கையும் சத்தியம் செய்து உள்ளே நுழைய வேண்டும் என்பதுதான் அவருடைய செயல்பாடாக இருந்தது. போர் நடக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போர்ச்சுகல் நேசத்துல போர் நடக்குது அப்படின்னா எல்லாருமே ஈட்டி, வாள், கத்தி, கவசம் எல்லாம் எடுத்துக்கிறது உதாரணம் தான். அது எல்லாமே எல்லா நாட்டு வெவ்வேறு செய்யக்கூடிய ஒன்றுதான். ஆனால் போர்ச்சுகல் தேசத்தில் என்ன செய்வார்கள் என்றால், இவற்றை எல்லாம் எடுப்பதற்கு முன்பாக தன்னுடைய பையிலே அவர்கள் ஜெபமாலையை எடுத்து செல்வார்கள். எங்கு சென்றாலும் அவர்களுக்கு கத்தியோ வாளோ தேவைப்படாட்டாலும் அவங்க உடனடியாக தன்னுடைய ஆபத்தில் இருக்கும்போது கைகளை பயன்படுத்துவது ஜெபமாலை மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு போர் வீரர்களாக மாற்றப்படுகிறார்கள். அப்புறம் நம்ம அந்த போர்ச்சுகல் தேசத்துல இன்னும் குறிப்பிடக்கூடிய ஒன்று என்னவென்றால், இப்ப இங்க இருந்து நம்ம இப்ப பாம்பன்ல இருக்கிறோம், பாம்பன்ல அந்தோனியார் கோயில்ல இருக்கிறோம். இப்ப இந்த அந்தோனியார் கோயில்ல இருந்து தங்கச்சி மடம் போகணும் அப்படின்னா எத்தனை மணி நேரம் ஆகும்னா நம்ம எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லுவோம். உதாரணமாக இங்க இருந்து தங்கச்சி மடம் போனா எத்தனை மணி நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? உதாரணம் அரை மணி நேரம் நம்ம இப்படி சொல்லுவோம். ஆனா போர்ச்சுகல் தேசத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப வேகமா போனீங்கன்னா ஒரு ஜெபமாலை தூரம், கொஞ்சம் மெதுவா போனீங்கன்னா 2 ஜெபமாலை தூரம், ரொம்ப மெதுவா போனீங்கன்னா 3 ஜெபமாலை தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தூரத்தை குறிப்பிட கூட ஜெபமாலையை தான் சுட்டி காட்டுவார்கள் என்பதாக பொருள்படுகிறது. எனவே நாம் இன்று அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்று சொல்வதை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நீங்கள் வேகமாக போனால் 1 ஜெபமாலை, மெதுவாக போனால் 2 ஜெபமாலை, இன்னும் மெதுவாக போனால் 3 ஜெபமாலை சொன்னால் தான் நீங்கள் அந்த தூரத்தை அடைய முடியும் என்று சொல்வார்கள். நம்ம எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லுவோம்.
20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சொன்னா அவங்க இத்தனை ஜெபமாலை சொன்னால் நீங்கள் இந்த நிமிஷத்துக்கு நீங்க சேரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அந்த போர்ச்சுகல் தேசமாக கருதப்படுகிறது. எனவே எந்த இடத்தில் அந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் போர்ச்சுகல் தேசத்தில் எல்லா இடத்திலுமே எல்லாருக்கும் பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னா, ஆண்கள் என்றால் மரியான், பெண்கள் என்றால் மரியாள், மார்டின், இப்படித்தான் அங்க வந்து பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால அன்னையுடைய பெயரை மட்டும்தான் அந்த போர்ச்சுகல் தேசத்திலே அதிக பேர் வைத்திருப்பார்கள். அதனுடைய உதாரணமாகத்தான் புனித பதுவையந்தோனுடைய தகப்பன் பெயர் மார்டின், தாய் பெயர் மேரி என சொல்லப்படக்கூடிய அந்த பின்புலத்தை நாம் காண முடிகிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அங்கு என்ன நடக்கும் என்றால், மாலை 6 மணிக்கு தேவாலயத்திலே மணி அடித்தவுடன் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்களாம். மாறாக வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய ஜன்னல்களை திறந்து விட்டு எதிர்க்க இருக்கக்கூடிய வீடுகளும் ஜன்னல்களை திறந்து விடுவார்களாம். முகம் வெளியில் வர இவர்கள் 10 மணியில அருள் நிறைந்த மரிய வாழ்க்கை என ஒரு பகுதியினர் சொல்ல, பதில் பகுதியை எதிர்த்த வீட்டினர் சொல்லுவார்களாம். இப்படி இவர்கள் கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஊராகவும் குடும்பமாகவும் இருந்ததனால் அந்த ஊரிலே எந்த போர்களும் எந்த ஒரு தீய சக்தியினுடைய ஆதிக்கங்களும் இல்லாமல் நுழைந்தது. இன்னைக்கு நம்ம வீடு ஜன்னல் திறந்துருச்சு, பக்கத்து வீடு ஜன்னல் திறந்துச்சுன்னா என்ன பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என்ன பேசுறேன், ஒரு ஜெபமாலை சொல்லுகிறேனா குடும்பத்தோடு நீங்கள் ஜெபமாலையோ குடும்பத்தோடு ஜெபமோ சொல்லாமல் நீங்கள் எங்கு எத்தனை ஜெபங்கள் எடுத்தாலும் வீட்டுக்குள் சாத்தானை வைத்துவிட்டு வெளியில் நீங்கள் தேவனை தேடுகிறீர்கள் என்பது பொருளாகும் என சொல்லப்படுகிறது. எனவே அந்த போர்ச்சுகல் மக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான செய்தி என்னவென்றால், நாம் வீட்டிலும் ஜெபிக்க வேண்டும், வெளியிலும் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபித்தால்தான் இறைவன் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார். இல்லை என்றால் வீட்டில் ஜெபிக்கும் போது வீட்டில் மட்டும், வெளியில் ஜெபிக்கும் போது வெளியில் மட்டும் நம்மளை இறைவன் பாதுகாத்தார் என்றால் நாம் என்ன நினைப்போம் என்பதைத்தான் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழ்நிலை இருக்கிறது. இதுதான் அந்த போர்ச்சுகல் தேசத்தினுடைய முக்கியமான ஒரு கட்டமைப்பு, அன்னை மரியாதை பற்றி ஒரு கட்டமைப்பு. இந்த சூழ்நிலையில் தான் 1195ஆம் ஆண்டு புனித பதுவை அந்தோனியா, மேரி, மார்டின் என்ற தம்பதியினருக்கு தலைச்சம் பிள்ளையாக பிறக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. அந்தோனியா பிறக்க இருக்கிறார், தாய் கண்ணீரோடு இருக்கிறார். குழந்தை பிறந்து விடுமா என ஏக்கத்தோடு இருக்கும்போது உள்ளே சிக்கல்கள் ஏற்பட்டு விட்டது. உடனடியாக தன்னை மருத்துவச்சிகளை அழைத்து என்னை சுற்றி ஜெபமாலை சொல்லுங்கள் என சொல்ல, அந்தோனியாருடைய தாய் மரியாவை சுற்றி ஜெபமாலை சொல்லுகிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய அந்தோனியார் சிறிது நேரத்திலே பிறந்து எடுக்கிறார். எனவே பிறக்கும் போதே மிகப்பெரிய அற்புதத்தோடும் அதிசயத்தோடும் பிறந்தவர் தான் நம்முடைய புனித பதுவை அந்தோனியார் என்பதை நாம் ஆழமாக பொருள் கொள்ள வேண்டும். பிறந்த அந்தோனியாரை அவருடைய தாயார் 8ஆம் நாள் கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானம் கொடுக்கும் போதே அந்த இடத்தில் அவருடைய தாய் ஞானஸ்தானம் கொடுத்த அந்த தொட்டியை இன்னைக்கு எழுதியிருப்பாங்க, இதுதான் புனித பதுவை அந்தோனியார் பெற்றுக்கொண்டீங்க திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட இடம் என குறிப்பிடப்பட்டிருப்பார்கள். எல்லா தாய்மார்களுமே இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, திருமுழுக்கு முடிஞ்சோடனே தூக்கிட்டு போய் போட்டோ எடுக்கிறோம், போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சிருக்கிறோம். ஆனால் பதினொன்றுடைய தாய் என்ன செய்தார் என்றால், திருமுழுக்கு முடிந்த உடனேயே குழந்தையை தூக்கி தேவண்ணையின் பக்கத்தில் அமர்ந்து, தாயே, இவர் என் மகன் அல்ல, உம்முடைய மகன். என்னை போல் இந்த உம் பிள்ளையை போல் என் மகனை நீ வளர்க்க உம்மை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என அன்னை மரியாதை தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்து ஜெபித்தவர் தான் புனித பதுவை அந்தோனியாருடைய தாய் மேரியினுடைய செயல். எனவே இன்று நான் என் குழந்தையை ஞானஸ்தானம் கொடுக்கிறனோ இல்ல பேரன்பத்தியில் கொடுத்தவுடன் நான் என்ன செய்கிறேன் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் வந்து நிற்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கூடி ஜெபிக்கின்ற குடும்பங்கள் கோடி நன்மை பெறும் என்பதுதான் உண்மை. அப்பொழுது பதுவை அந்தோனியார் பிறந்த குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அல்ல. அவருடைய தகப்பன் மார்டின் அவர்கள் முன்னாடி போர்ச்சுகல் நாட்டை ஆண்ட மன்னர்களுடைய வகைராக்கள், வாரிசுகள் என சொல்லப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே மிகப்பெரிய ஒரு அரச குடும்பத்தில் தான் பதுவை அந்தோனியார் அவர்கள் பிறக்கிறார் என்பதை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த இவரை நாம் எப்படி அந்த நிலையிலிருந்து ஒரு ஆன்மீக நிலைக்கு மாறினார் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்னை மரியாதை பற்றி தான் அவர்களுக்கான பாடல்கள் பாடப்படும். அதைத்தான் இன்னைக்கு எப்படி சொல்றோம் அப்படின்னு தெரியல. நம்ம குழந்தைகளை தொட்டியில போட்டு எப்படி ஆட்டுறோம், என்ன பாடுறோம்லாம் தெரியாது.
இல்லாட்டினா செல்லுல பாட்டை போட்டு விட்டுட்டு அது வாட்டுக்கு ஆடத்து நம்ம அடுப்பட்டில வேலையை பார்த்துட்டு போவோம்னு நம்ம வாட்டுக்கு உள்ள கறிமுட்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இது இங்க தருகிறத மீதி போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு ஆடுதுன்னு தெரியாது. நம்ம என்னத்தையாவது போட்டு விட்டுட்டு குழந்தைங்களை சரி செஞ்சிடலாம் அப்படின்னா முடியாது. 5ல நீங்க வளைக்க முடியாத குழந்தைய நீங்க 50ஐயும் வளைக்க முடியாததுக்கு காரணம் நாம் செய்யக்கூடிய தவறுதான் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்தோனியாவுடைய தாய் மேரி அந்தோனியார் தொட்டியில் இருக்கும் போது பாடிய பாடல். நம்ம எல்லாம் என்ன பாடுவோம்? ரோ ரோ ஆரிரோ ஆராரோ அதெல்லாம் பாடுறோமா? கிடையாதுல. ஏதாவது ஒரு சினிமா பாட்டை போட்டுட்டு போயிடும், இல்ல ஏசு பாட்டை ஒண்ணு போட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன, குழந்தை கண்ணை மூடி தூங்கணும், அவ்வளவுதான். அதுக்காண்டி என்னத்தை வேணாலும் செய்வோம். ஆனால் அது அர்த்தமுள்ள விதமாக தூங்குவதற்கு அந்தோனியாரை தொட்டியில் போட்ட பிறகு அவருடைய தாய் பாடிய பாடல் என்னவென்றால், ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே, அன்னை மரியாதை, ஆண்டவளே எல்லா காலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, மனுகுலத்திலே தோன்றிய எல்லா பெண்களிலும் மேன்மையானவளே, தேவாதி தேவன் தோன்றிய வாசலே, இருளை ஓட்டி ஒளியை வீசிய கேடயமே, ஜென்ம மாசு இன்று உற்பவித்த அமர்ப்போ தாயே, இன்றும் அன்றும் எக்காலத்திற்கும் கன்னிகையே, ஆத்மத்தோடு மோட்சத்திற்கு ஆத்ம சரீரத்தோடு மோட்சத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அன்னையே வாழ்க என எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படித்தான் பதுவை அந்தோனியாரை அவருடைய அன்னையானவர் தொடர்ந்து பாடி 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 அவரை வளர்த்தெடுத்துக்கு ஆன்மீக பாலை ஊட்டக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்தோனியார் பிறந்த நேரம் சரியான நேரம் இல்லை. அந்த நேரம் அந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கொடூரன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். காங்கோ என்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவனுக்கு முன்னால் தான் அல்போன்ஸ் அவர் பக்தியில் இருந்தார். ஆனால் காங்கோ திரு அவையும் மதிக்கவில்லை, அன்னையையும் மதிக்கவில்லை. ஆன்மீகத்தில் இருந்து நெறிபிறழ்ந்து மக்களை தன் இஷ்டம் போல அவன் செலவழித்து இளைஞர்கள் அனைவரையும் அவன் கவர்ந்து கொண்டான். பாவத்திலே அனைவரையும் தள்ளி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் தான் அந்தோனியார் பிறக்க நேர்ந்தது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது வரைக்கும் நாம் அந்தோனியாருடைய பிறப்பு ஒட்டிய செயல்களை பார்த்தோம். இப்பொழுது அவ்வாறு அந்தோனியார் வளர்ந்து வருகிறார். வளர்ந்து தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்பொழுது வயது அவருக்கு சரியாக 5-6 வயது நடக்கும்போது முதலாவதாகவே அவருடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களை நாம் பார்க்க வேண்டும். முதல் அற்புதங்கள் அவர் செய்யக்கூடியதுல, கோவிலுக்கு சென்று விடிய காலை 4 மணிக்கெல்லாம் ஆராதனை செய்யக்கூடியவர், ஜெபிக்கக்கூடியவர் பதுவை அந்தோனியார். அன்று ஒரு நாள் உபதேசியார் வருவதற்கு காலம் தாழ்த்தவே கோவிலுடைய முகப்புறப்பில இருந்து படியிலே முழங்கால் படியிட்டு இறைவனை துதித்துக் கொண்டிருந்தார். கோவில் திறக்கப்படவில்லை. மாறாக பெரிய ஒரு உருவம் வந்து அந்தோனியாரை பயமுறுத்துகிறது. சாத்தானாக பயமுறுத்தியதில் அந்தோனியார் கைகால் எல்லாம் நாடி பயந்தம் வணியமாக அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். ஆனால் சுண்டி விரல் மட்டும் உயிரோடு நடனமாடி கொண்டிருக்கிறது. அந்த நடனமாடி கொண்டிருக்கிறதை பார்த்தவுடன் இந்த சாத்தான் ஓடுகிறான். அப்படி என்னடா அந்தோனியார் வரைந்தார் என்றால், இன்றும் நீங்கள் அந்த நகரத்திற்கு சென்றால் அந்த பேராலயத்திலே அவருடைய சுண்டி விரல் வரைந்த அந்த சிலுவை அடையாளத்தை நாம் இன்றும் நம்மால் பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். எனவே அந்த சுண்டி விரலால் சிலுவை அடையாளம் வருகிறார். சிலுவையை பார்த்த சாத்தான் ஓட்டம் பிடிக்கிறான். ஓட்டத்தை கண்டு அது பதுவை விடாத வண்ணமாக பின்னாடியே போய் துரத்தி சாத்தானை பிடித்து கொண்டு வருகிறார். போடி பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இங்க திருப்பலி நடந்துகிட்டு இருக்கு. ஃபாதர்கிட்ட உள்ள பங்குச்சாமியார்ட்ட சொல்லி இருந்தாங்க. சாத்தான் சொல்றாரு. சாத்தானை பங்குச்சாமியார் தீர்த்தம் அடிக்கிறார். உடனடியாக கோயில் முழுவதும் நாற்றத்தை கிளப்பி அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான் சாத்தான். எனவே 6 வயதிலேயே அற்புதம் செய்த மிகப்பெரிய ஒரு மனிதர் தான் நம்முடைய பதுவை பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது அற்புதம், தாயும் தந்தையும் ஞானப்பால் ஊட்டி வளர்த்தாலும் அவருடைய செல்வங்கள் மிகுதியால் அவர் வயல்வெளியிலே சென்று நீ போய் பறவைகள் வந்து கதிர்களை கொய்து விடாமல் பாதுகாத்துக் கொண்டிரும் என்று சொல்ல, ஆனால் அன்றைய நாளிலே திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்பது அந்தோனியாருடைய விருப்பம். எனவே விரைவாக சென்று நான் கோவிலுக்கு செல்வதா இல்லை தோட்டத்திற்கு செல்வதா என்ற குழப்பத்தோடு தோட்டத்திற்கு செல்கிறார். தோட்டத்திற்கு சென்று முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உம்முடைய வானதூதர்களை அனுப்பும், இங்கு பறவைகள் வந்திருந்தால் அந்த பறவைகள் அனைத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகைக்குள் அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார். உடனடியாக வானதூதர்கள் வருகிறார்கள். பறவைகள் அனைத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகையில் அனுப்புகிறார்கள். அனுப்பிய உடனேயே பதுவின்றான் எழுந்து உடனடியாக ஆலயத்திற்கு சென்று திருப்பலியை முடித்து வரும் வழியிலே தோட்டத்தில் தகப்பன் தன் கோப கண்ணலோடு நிற்கிறார். இவனை தோட்டத்தை பார்க்க சொன்னேனே, எங்கு ஊர் சுற்ற போனானோ தெரியவில்லை என்று அந்தோனியாரை பார்க்கிறார். அந்தோனியார் வந்தவுடன் தந்தை கடிந்து கொள்கிறார்.
உன்னை நான் எங்கு இருக்க சொன்னேன், நீ எங்கு போய் சென்றாய், நீ மரியாதையாக நடந்து கொள் என்று கடும் சொற்களால் தாக்க பதுவை அந்தோனியார் கைகளை கட்டி நடந்த உண்மைகளை சொல்ல தகப்பன் திட்டியதை நினைத்து மனம் வருந்துகிறான். மாறாக அந்த மாளிகையில் அடைக்கப்பட்ட பறவைகளை ஆண்டவரே திறந்து விடுங்கள் என்று சொல்ல பறவைகள் அனைத்தும் திறந்து ஓடுவதை பார்த்த தந்தை, ஓ இந்த குழந்தை எத்தகைய குழந்தையாக வருமோ என்று மார்ட்டின் தன்னுடைய மனசிலே எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த அற்புதங்கள் என்னவென்றால், ஒரு பெண் பிள்ளை என்ன செய்கிறார் என்றால், குடத்தையிலிருந்து தண்ணீரை மொண்டு கொண்டு வருகிறார். பராக்கு பார்த்தனுடைய நோக்கமாக அந்த குடம் என்ன பண்ணுது, தலையில் இருந்து நழுவி தரையில் விழுந்து மண்குடமாக இருப்பான், உடைந்து போகிறது, சல்லி சல்லியாக நொறுந்து போகிறது. அந்த பெண்மணி இதயத்தில் கலக்கமுற்றவளா இருக்கிறார். காரணம், அவருடைய தந்தைக்கு இரண்டாவது மனைவி அவருடைய சித்தியோடுதான் இவர் இருக்கிறார். ஆகையால் அவள் ஒரு கொடுமைக்காரி என்பதனால் இவள் தன் உயிரை மாய்த்து கொள்ள விரும்புகிறார். உடனடியாக சிறுவன் விளையாடி கொண்டிருந்த பதுவை அந்தோனியார் அவரிடம் சென்று ஏன் அச்சப்படுகிறீர், ஏன் கலக்கப்படுகிறீர் என்று கேட்க நடந்த விவரத்தை சொல்ல உடனே அந்தோனியார் என்ன செய்கிறார் என்றால், அந்த உடைந்த அனைத்தையும் எடுத்து ஒன்றாக கூட்டி இறைவனை நோக்கி ஜெபிக்கிறார். அற்புதம், உடைந்த குடம் அப்படியே ஒட்டி கொள்கிறது. அதை எடுத்து மகிழ்ச்சியோடு மீண்டும் தண்ணீரை எடுத்து பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்க்கிறார் அந்த பெண்மணி. எனவே இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கிறோம். அடுத்ததாக பதுவேந்திரனுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் அதிகம் தான் இருக்கின்றன. ஆனால் நாம் அதை மட்டுமே வைத்து அவரை பார்ப்பதை விட அவருக்கு எப்படி இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் கிடைத்தது என்றால், அதுதான் அவருடைய இன்பமான வனம். அந்த அதிசயத்தை அவர் எப்படி மேற்கோள் காட்டுகிறார் என்றால், அவர் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு அற்புதம் என்னவென்றால், அவருடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கும் போது கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது. உடனடியாக கதவை திறக்கிறார். 5 வயது குழந்தை ஒரு ஜோலனா பையோடு நிற்கிறது. என்னடா ஒரு பையோடு நிற்கிறானே அப்படின்னு கேட்கும் போது அவர் பிச்சை எடுப்பது போல அந்த குழந்தை காட்சி அளிக்கிறான். உடனடியாக இவர், குழந்தையே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் போது, உனக்கு என்ன ரொட்டி வேண்டுமா, காசு வேண்டுமா, என்ன வேண்டும் கேள் என்று கேட்கும் போது, காசா என்று கேட்டு அந்த குழந்தை சிரிக்கிறது. பசி, ரொட்டியா, எனக்கா அப்படி என்று கேட்டு சிரிக்கிறது. உடனடியாக அந்தோனியார் கேட்கிறார், உனக்கு என்னதான் வேண்டும், எதற்குத்தான் நீ வந்தாய், சொல் என்று கேட்கும் போது உடனடியாக அந்த குழந்தை தன்னுடைய கரங்கள் இருந்த பையை திறக்கிறார். உள்ளே பார்த்தால் மாணிக்க வைர கற்கள் இருக்கின்றது. இதை பார்த்து அந்தோனியாருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் இவ்வளவு கற்கள், விலையுயர்ந்த கற்கள் இருக்கும் போது ஏன் நீ தர்மம் கேட்கிறாய், எனக்கு புரியவில்லையே என்று கேட்கும் போது அந்த பையில் இருந்து ஒரு மாணிக்க கல்லை எடுக்கிறார். இது என்னவென்று தெரியுமா, இது பாவத்தின் விளைவாக எனக்காக மரித்த, எனக்காக பாடுபட்ட, எனக்காக வாழ்ந்த மக்களுடைய ஆன்மாவை வைத்திருக்கிறேன் என் பையில. இத பூரா நான் சொர்க்கத்துக்கு என் கூட எடுத்துட்டு போறேன், அதற்காகத்தான் வந்தேன். நீ எனக்கு என்ன தருவ, நான் உனக்கு என்னையா தரணும் அப்படின்னோட பதுவேந்திரனுக்கு புரிஞ்சிருச்சு இது யாரு என்று. எனவே பதுவேந்திரன் கேட்கிறார், உமக்கு நான் என்ன தர வேண்டும், கேள், தருகிறேன் என்று சொல்ல அந்த குழந்தை கேட்கிறது, உம்முடைய இதயத்தை எனக்கு தா என்று கேட்க பதுவேந்திரனார் சொல்லுகிறார், என் இதயம் முழுவதையும் உமக்கே தருகிறேன், அதை நீரே ஏற்று வழி நடத்தும். என்னுடைய இதயத்தில் முழுவதும் உண்மையை நான் குடியிருக்க செய்கிறேன், நீரே என்னை வழி நடத்தும், தொடர்ந்து வழி நடத்தும், உன் விருப்பம் உன் சித்தம் போல நானும் வாழ்கிறேன் என்று பதுவேந்திரனார் விருதுமாக்கும் சத்தியமும் கொடுக்கிறார் ஆண்டவருக்கு. எனவே இப்பாறாக காலங்கள் உருண்டோடுகிறது. 1195 ஆண்டிலே பிறந்த பதுவேந்திரனார் 1210 ஆண்டிலே ஒரு இளைஞனாக காட்சி கொடுக்கிறார். அவருக்கு வயது 15. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த வாரம் நாம் அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய ஊரினுடைய வரலாறையும் 10 வயது முடிய 15 வயது முடிய நாம் பார்த்திருக்கிறோம் அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும். அடுத்த மறைவுரையிலே 15ஆம் வயதிலிருந்து அடுத்த கட்ட வயதாக நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே நான் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன, என் இதயத்தை நான் யாருக்கு கொடுத்திருக்கிறேன், என் இதயம் மாணிக்கக்கல்லாக இருக்க வேண்டும் என்றால் அதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இரண்டாவது, ஒரு குழந்தையை அவருடைய தாயும் தகப்பனும் எப்படி கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு வரிகளையும் ஆன்மீக வரியாக கொண்டு வளர்த்தார்கள். இன்று நான் என் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறேன், கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி இருக்கிறனா, இல்ல அவனுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவனை உயர்த்துகிறனா, முன்னேற்றுகிறனா என்பது பொருளாகப்படுகிறது. மூன்றாவது பார்த்தோம் என்றால், அவர் வாழ்ந்த அந்த ஊர் மக்கள் ஆன்மீகத்தில் இருந்தார்கள். அந்த வாழ்ந்த மக்கள் குடும்பத்தோடு ஜெபித்தார்கள். வாழ்ந்த மக்கள் நம்ம பார்த்தா, தம்பி சாப்பிட்டுட்டியாடா,
என்னடா பண்ற, சாப்பிட்டுட்டு விளையாடு போ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அங்கே வாழ்ந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க என்றால், ஒவ்வொருத்தருமே செவமாலை சொல்லிட்டு விளையாடப்போ, செவிச்சிட்டு விளையாடப்போ, பைபிள் வாசிட்டு விளையாடப்போ அப்படின்னு சொல்லுவதுதான் அந்த காலத்தினுடைய வரலாறு. ஏன்னா இன்னைக்கு நீங்க பெற்றவங்க கூட பிள்ளைங்களை பார்த்து சொல்ல முடியாது, செவமாலை சொல்லிட்டு போ, பைபிளை வாசிட்டு போ சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் பொருள். சற்று விழித்துக் கொள்ளுவோம். அந்தோனியாருடைய இந்த தொடக்கத்தை நாம் கேட்ட நாம் என் குடும்பத்தை எவ்வாறு நான் வழிநடத்த போகிறேன் என்பதை சிந்தித்து பார்த்து இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.